முருகனுக்கு காவடி எடுக்கிறது சரி, மத நம்பிக்கை, அதெல்லாம் யாரு தலையிடுறா? அது ஒரு தியாகம், காணிக்கை, மூச்சுக்கு பேரு காவடி. அதெல்லாம் சரிதான், புரிஞ்சோமோ புரியாமோ காவடி எடுத்தோம் ஒரு தியாகம். காவடி எடுத்தா முருகனுக்கு நல்லபடியா செய்ய வேண்டியது. காவடி எடுத்த அந்த காவடியில ஏன் அந்த மான்செஸ்டர் யுனைடெட் லோகோ வந்துச்சு? அது ஒரு கூட்டம் ஆடுறாங்க, அத வெள்ளக்காரன் அதை மட்டும் முடிச்சு போடுறான் படத்துல. இல்ல நான் என்ன கேக்குறேன்டா, இந்த மதத்துக்கு யார் எதிரி? நாம் தான். எதிரியே நாம் தாங்க. ஏன் இந்த உண்மைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம? போன வருஷம் மான்செஸ்டர் யுனைடெட் போடி ஆடிச்சு, இந்த வருஷம் பாருங்க லிவர்பூல் ஆர்சனல் ஆடுவான், இவங்க பக்கத்துல அவன் ஆடுவான். அப்படி இதுக்கு ஒரு கூட்டம் அவனுக்கு ஒரு கூட்டம் சண்டை வர போகுது. ஏன் எம்யூ மான்செஸ்டர் யுனைடெட் லோகோ? முருகன் எம்யூ ஃபேனா? புரியலங்க இவனுக்கு. சொல்ல முடியுமா? இவன் நம்மள காவடி எடுத்துருவான். பேச முடியலையே இவங்கள்ட்ட, எங்க பேச முடியுது? ஆக அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது சுவாமி விவேகானந்தர்ட்ட கேட்டாப்ல, எல்லா மதத்திலையும் கடவுளுக்கு உருவம் இல்ல, உங்க மதத்துல மட்டும் இத்தனை சிலை, இத்தனை உருவ வழிபாடு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நீ வேணாம், ஒரு டீ வேணாண்டா மூஞ்சிலே அடிச்சுட்டு டென்ஷன் ஆகி நம்ம இமோஷனல் கொன்றுவோம் கொண்டு ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கெட்ட வார்த்தை அவனுக்கு விளங்குதலே விளக்காரனுக்கு தமிழ்ல பூரா கெட்ட வார்த்தையை சொல்லி ராஸ்கல் அவனை சொல்லி அவமானப்படுத்தி, முடிஞ்சா வெளியே இருக்கிற மண், அங்க மண் இருந்தா மண்ணை தோண்டியம் போட்டுச்சு போ தோட சாபம் தானி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். எஸ்டேட்லாம் சண்டை நடக்கும்போது பாத்துக்கலாம் நீங்க. எஸ்டேட்ல சண்டை நடக்கும்போது நான் படிச்சது சுங்கபிசி தமிழ் பள்ளி. சுங்கபிசி ஏரியாவுக்கு பக்கத்துல வந்து குயோன்னு ஒரு பிக்கான் இருக்கும். நான் உண்மையிலேயே அகராதி இது டிக்ஷனரியில் இல்லாத தமிழ் வார்த்தையெல்லாம் இந்த அம்மாமாருடைய சண்டையில தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேசு என்னென்ன வார்த்தை மலாயிலாம் வருமா திடீர்னு. மண்ணை தோண்டிருங்க, நேத்து வர படுத்த படுக்கையா கிடந்துருங்க, மூட்டு வலிக்கிறது காடு வலிக்கிறது. சண்டை மண்ணை தோண்டி அள்ளி குழியா போய் ஜேசிபியா தோண்டிச்சுன்னா இல்ல இல்ல இந்த அம்மா தான் தோண்டி இருக்கு. ஆக இந்த கேள்வியை நம்மள்ட்ட கேட்டிருந்தா என்ன இருக்கு? அவனை அடிச்சு மிதிச்சு ராஸ்கல் சொல்லி நம்ம 4 பேரும் நம்மளை பிடிக்க வந்து மண் அள்ளி போட்டு வந்திருப்போம். இவர் குரு சுவாமி விவேக, நிறைவானவர்கள், எதுக்குமே விளக்கம் வைத்திருப்பவர்கள், எல்லாத்தையும் சரியாக புரிந்து கொண்டவர்கள். அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும் போது ஒண்ணுமே பதில் சொல்லவில்லை சுவாமி விவேகானந்தா அவர்கள். அந்த ரூம் இருக்கிற அந்த ஹால் அப்படியே பார்க்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் இங்கே ஒரு விடை இருக்கும். பார்க்கிறார், ஒரு இடத்துல அந்த வீட்டுல இருக்கிறவருடைய தாத்தாவுடைய ஒரு போட்டோ மாட்டி இருக்கு. உடனே சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார் அவரை பார்த்து, இது யார் என்று. உடனே சுவாமி விவேகானந்தர் கேட்ட உடனே அந்த வெள்ளக்காரன் சொல்றார், இது எங்க தாத்தான்னு சொல்றார். உடனே சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார், இந்த படம் தான் உன் தாத்தாவா? இல்ல இல்ல, படம் தாத்தா இல்ல, தாத்தா இறந்துட்டாரு, அவரை நினைக்கிறதுக்காக, for remembrance, நினைக்கிறதுக்காக இந்த படத்தை வைத்திருக்கிறோம். உடனே சுவாமி விவேகானந்தா சொல்றார், இறைவனுக்கு உருவம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். உருவம் இல்லாத இறைவனை நினைப்பதற்கு இது ஒரு சிம்பல். அதான் சில சிம்பலை நாங்கள் கடவுள் என்று சொல்ல வரவில்லை. எல்லாம் வல்ல இறைவனை நினைப்பதற்கு இது ஒரு அடையாளம், for identification, for remembrance. நாங்கள் சிலையை கடவுள் என்று இறைவன் என்று சொல்ல வரவில்லையே. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை ஒரு நிலைப்படுத்தி வணங்குவதற்கும் அதை நினைப்பதற்கும் இது ஒரு சிம்பல், அவ்வளவுதான். உங்க வீட்டுல வந்து ஒரு அப்பா இறந்து போன அப்பா படம் வச்சிருக்கா, படம் அப்பாவா? இல்ல, இறந்து போன அப்பாவை நினைப்பதற்கு ஒரு ரிமெம்பரன்ஸ். எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக, விளக்கமாக சொல்லிவிட்டார். நாங்கள் சிலையை கடவுள் என்று சொல்ல வரவில்லை, ஆனா எல்லா இடத்திலையும் இருக்கின்ற அந்த இறைவனை நினைப்பதற்கு இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். for symbol, for identification purpose, அல்லது for remembrance, நினைப்பதற்கு. எவ்வளவு அழகான தெளிவான விளக்கம். அடுத்த கேள்வியை வெள்ளக்காரர் கேட்கிறார், அப்படி என்றால் ஒரு சிலை வைத்திருக்க வேண்டியதுதானே, ஏன் இத்தனை சிலைகளை வைத்தீர்கள்? அதுக்கும் பதில் சொல்லுகிறார்,
அந்த எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிற இறைவன் நிறைய வேலைகளை செய்யறான், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய டியூட்டிஸ் கடமைகள் இருக்கு. ஒவ்வொரு கடமைகளை அவன் எப்படி செய்யறான்ங்கிறதை நினைப்பதற்கும் அந்த டிபார்ட்மெண்டோடு தொடர்பு கொள்வதற்கும் தான் வேற வேற சிலைகளை கொண்டுகிட்டு வந்தோம். ஒவ்வொரு சிலைகளும் இறைவன் அல்ல, இறைவனுடைய ஒரு டிபார்ட்மெண்டை ஞாபகப்படுத்தும். தட்ஸ் ஆல்.